ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு சாந்த் கிச்சன். இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி. ஹரஹர மகாதேவ். மகாதேவோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரிங்க்கு தண்டாய். அது தண்டாய் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த தண்டாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பால் வந்து நம்ம பாயில் பண்ணி நல்லா அதை கூல் பண்ணி வச்சிடணும். அதை வந்து நல்லா ஜில்லுன்னு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னு தான் நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால ஏர்லி மார்னிங்கே பால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பாயில் பண்ணி வச்சுட்டாங்க. நான் லேட்டாக எந்திரிச்சு வந்து இப்போ தான் நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தி பாதாம் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல திக்கு க்ரீமி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்டாய். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ, ஸ்வீட் லெவல், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். கஷ்கஷா, எலைச்சி, ஏலக்காய் அண்ட் சோம்பு, காளி மிர்ச்சி, பெப்பர் வந்து நம்ம ஃபுல் நைட்டு ஊற வச்சு காலையில் ஸ்கின் ரிமூவ் பண்ணால் கூட ரொம்ப கஷ்டம். பட் அதுக்கு நான் ஒரு ஹேக் சொல்கிறேன். 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ். ஸோ பாதாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் இருந்துச்சு, நல்ல ஹாட் வாட்டரில். இப்போது இதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணிடலாம். இந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. பாதாம் வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமூவ். இப்படி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். பாதாம் ஃபுல்லாக நம்ம இது மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் நம்ம எடுக்கணும். இந்த ஏலக்காய், சோம்பு, இதுவும் வந்து எல்லாமே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஆல் த ஏலக்காய். இந்த பிளாக் பெப்பரும் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்ம இது எல்லாமே ஜூஸ் எடுத்தாச்சு. ஸோ இது எதுவுமே இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. பாதாம் நல்லா அரைச்சாச்சு. இந்த பாதாமையும் நம்ம வந்து அந்த மில்க் ரிமூவ் பண்ணுவோம். இது சுகரும் வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி போடலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க வேணாம். அதனால சுகர் கிரைண்ட் பண்ணியாச்சு. பாதாம் மில்க் எடுத்ததுக்கு அப்புறமா இது நம்மளுக்கு கிடைக்கிறது. மற்ற வேஸ்ட் எல்லாம் நம்ம தூக்கி போட்டாச்சு. பட் ஆனால் பாதாம் இது வச்சு நம்ம வந்து வி கேன் மேக் பாதாம் பராட்டா, வி கேன் மேக் பாதாம் ஹல்வா. இப்போ நம்ம இதே எல்லாமே நம்ம ஃபில்டர் தான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இதை நம்ம இன்னொரு டைம் ஃபில்டர் பண்ணுறோம். லாஸ்ட்டாக திரும்பி இதில் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபில்டர் இல்லைன்னா மஸ்லின் கிளாத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்களா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ சூப்பர் சில்கியான தண்டாய் ரெடி. ஸோ நம்மளோட தண்டாய் 95% ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம குங்குமப்பூ அண்ட் ஐஸ் போடணும். இது செஞ்சோடனே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரெஃப்ரிஜரேஷன் பண்ணணும். ஒரு சேம் டே இது கன்சியூம் பண்ணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். பிகாஸ் நிறைய நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். பிகாஸ் இது வந்து பிரசாத். ஃபஸ்ட்டு நம்ம காடுக்கு வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம குடிப்போம். இப்போ குங்குமப்பூ போடலாம். ஸோ நாங்கள் வந்து காஷ்மீர் போனப்போ அங்கேருந்து குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். கிஃப்ட் கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் கொடுக்கல கிஃப்ட், நானே வச்சுக்கிட்டேன். சிவராத்திரியோட ஸ்பெஷல் தண்டாய் வந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக். உங்களோட லைக் வந்து எனக்கு என்னோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டன்ட். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் கிவ் லவ் ஸ்ப்ரெட் லவ். நம்ம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கலாம். ஹர ஹர மகாதேவ்.